ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது செலெக்ஷன் ட்ரையல் 8th செப்டம்பர்லேருந்து 10th செப்டம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷனில் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 11th ஆகஸ்ட், லாஸ்ட் டேட் August 20க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் காமிச்சிருக்காங்க. இந்தியன் மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீமேல் மென்ஷன் பண்ணல, ஆண்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அத்லெட்டிக், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், செஸ், கிரிக்கெட், சைக்கிளிங், ஃபுட்பால், ஹாக்கி, கபடி, ஊஷோ, பிரிஸ்லிங், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 22 கேமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொசிஷன் ஈவெண்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் August 20. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். ஏஜ் பாருங்கள், 1 January 2005லேருந்து 1 July 2008க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அதிகபட்சம் 21 இல்லை அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸு, மேக்ஸ், இங்கிலீஷு. ஸோ இந்த சப்ஜெக்டில் மினிமம் 50 இருக்கணும். அது போக ஸோ இப்போ +2 கம்ப்ளீட் பண்ணி ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷில் 50% இருக்கணும். சரிங்களா? அது போக ஓவரால் பர்சன்டேஜும் 50 இருக்கணும். அதாவது +2 முடித்து ஓவராலாக 50 இருக்கணும். அதோட இந்த இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, மேக்ஸ்லேயும் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் 50 இருக்கணும். ஓவரால் பர்சன்டேஜும் 50 இருக்கணும் +2ல். சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் +2 கம்ப்ளீட் பண்ணல, டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ 3 year டிப்ளமோ கோர்ஸ் இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 3 year ரெகுலர் டிப்ளமோ முடித்து 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆல்சோ டிப்ளமோலையும் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மார்க்ஸ் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எய்தர் +2 முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோ கண்டிப்பாக ஓவரால் 50% இருக்கணும். 49.9% இருக்குது. அப்போ அது 50 தானே அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை, ரவுண்டாக 50 இருக்கணும். ஸோ ரவுண்டட் ஃபிகராக இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் காம்படிஷனில் சீனியர் ஜூனியர் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாலும் ஓகே, சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு தான் தருவாங்க. சரிங்களா? அதை உங்களுக்கு ஆர்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேண்டிட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஹைட் 152 இருக்கணும். வெயிட் உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். செஸ்ட்டு 77 cm. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 5 cm எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். இயரிங் நார்மலாக தான் இருக்கணும். ஹெல்த்தி ஜம்ப்ஸ், குட் செட் ஆஃப் டீத், 14 டென்டல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? கரெக்டாக to 6/6 ஈச் ஐ காமிச்சிருக்காங்க வித் கிளாஸஸ். அதாவது 6/12 ஈச் ஐ, கரெக்டபிள் to 6/6 ஈச் ஐ, விஷுவல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பர்மனெண்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அடுத்து பாடி டேட்டூ இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் பாடி டேட்டூ இருந்தால், இல்லை அப்படின்னா விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். who are below or above 18 years of age, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இதை ஃபில் பண்ணும். 18 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்களும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஃபிசிக்கலில் ரன்னிங்கு, ஸ்குவாட்சு, புஷ்அப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா எந்த விதத்துலையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கு பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் அதை பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சிக்னேச்சர் மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் தான் அது. ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது அக்னிபாத் ஸ்கீம் தான். 4 years நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த 4 years ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்கில் லீவ் இருக்குது, ஆனுவல் லீவ் இருக்குது, சிக் லீவ் இருக்குது. ஸோ அது போக ஏகப்பட்ட
ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சேலரி பேக்கேஜ் பாருங்கள். 4 இயர்க்கான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்ப்ளீட் சேலரி அப்படியே தரமாட்டாங்க. அதிலேருந்து ஒரு 70% ஆஃப் சேலரி மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். 30% மந்த்லி உங்கள் சேலரிலேருந்து பிடிச்சிப்பாங்க. அது எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்னா, சேவா நிதி திட்டம், சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை இந்த 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? உங்கள் சேலரியிலேருந்து பிடிப்பாங்க இல்லையா, அந்த பிடிச்ச அமௌண்ட்டை தான் 10 lakhஸாக வந்து சேவா நிதி பேக்கேஜ்ன்ற பேரில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். மொத்தம் 4 நாள் 5 நாள் உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு டே அதாவது 8th செப்டம்பரில் பாருங்கள். எங்கே நடக்கும்? அவுட் சைடு எக்ஸிட் கேட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நியூ டெல்லி. அங்கே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டே 9th செப்டம்பர் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். தேர்ட் டே வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட். யாரெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரையலுக்கு ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்காங்க அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் டே 11th செப்டம்பர் பாருங்கள், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது டாக்குமெண்டேஷன் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து 15th செப்டம்பர் தான் டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரையல், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, செலெக்ஷன் ட்ரையல்ஸில் 10 புஷ்அப், 10 சிட்டப், 20 ஸ்குவாட்ஸ். இடையில் 1 நிமிஷம் பிரேக். சரிங்களா? அதாவது 2 நிமிஷம். இப்போ நீங்கள் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்து 10 புஷ்அப், அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து 10 சிட்டப், அகெயின் ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து 20 ஸ்குவாட்ஸ். ஸோ இடையில் பிரேக் இருக்கும், கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரையலும் மெடிக்கலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தான் எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த டேபிளர் காலமில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இதில் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அக்னிபாத் ஸ்கீமாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் என்ட்ரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது. ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இல்லை. ஒன்லி இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் காம்படிஷனர், அதுவும் இந்த டிசிப்ளைனில், இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளைனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 கேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே மட்டும்தான் எலிஜிபிள், அதுவும் ஆண்கள் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 20க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை வீடியோ தேவைப்படா சொல்லுங்கள். agnibath.vayu.cdic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராமில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படிங்க. சரிங்களா? நான் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும்.